இன்னைக்கு நிகழ்ச்சியில் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யறதுக்கும் ரொம்ப பயன்படக்கூடிய இஞ்சி எலுமிச்சை தேநீர் எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இதோட செய்முறை என்னன்றதை பற்றியும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த இஞ்சி எலுமிச்சை தேநீர் குடிக்கும்போது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையிறதோட மட்டும் இல்லை, நல்ல ஒரு டீடாக்சிஃபிகேஷனாக செயல்படும். இதை எப்படி தயார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி நல்லா தேங்காய் துருவுறபடி நீங்கள் துருவி ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதை 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே எலுமிச்சம்பழம் எடுத்து பாதியாக கட் பண்ணுங்கள். ஒரு பாதியோட எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டா தோலோடு அப்படியே சேர்த்து கட் பண்ணி இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கணும். ஒரு சிலர் எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க குடிப்பாங்க. இஞ்சி தேநீர் செய்கிறவங்க என்ன செய்வாங்க, இஞ்சி தேநீர் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்ப்பாங்க. அப்படி செய்கிறத விட எலுமிச்சம்பழத்தை எப்போவுமே தோலோடு சேர்த்து அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் சேர்த்து அதை கொதிக்க வைத்து குடிக்கும்போது தான் நம்ம உடல் எடை ஆரோக்கியமான முறையில் ரொம்ப சீக்கிரமே குறையும். எப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழத்தோட தோலில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெக்டின் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இது என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள் எங்கேயுமே சேர விடாமல் தடுத்துரும். இதனால் உடல் எடை ரொம்ப சீக்கிரமே குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, எலுமிச்சம்பழத்தில் எப்படி வைட்டமின் சி ஊட்டச்சத்து இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தோட தோல் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற தோலில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் பல மடங்கு அதிகமாகும். உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, உடற்பயிற்சி செய்கிறதால உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். இந்த உடல் சோர்வு கூட தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இந்த எலுமிச்சம்பழத்தோட தோலில் இருக்குது. அதனால் எப்போவுமே எலுமிச்சம்பழத்தை தோலோடு சேர்த்து நறுக்கி அப்படியே நீங்கள் போட்டு கொதிக்க வைத்து குடிக்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த இஞ்சி எலுமிச்சை தேநீரில் 1 டீஸ்பூன் அளவு துருவின இஞ்சியும் பாதி எலுமிச்சம்பழத்தை தோலோடு அப்படியே நறுக்கி போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் நம்ம கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, கொதிச்சு அந்த 2 கிளாஸ் தண்ணின்றது நல்லா குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் அப்படியே காலை நேரத்தில் ஒரு வாட்டி இந்த 1 கிளாஸ் குடிச்சிடணும். இதில் இனிப்பு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம். வேணும்னா தேன் 1 டீஸ்பூன் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்க்கலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 60லேருந்து 90 நாட்கள் தினமும் 1 கிளாஸ் இதை குடிச்சிட்டே வரும்போது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். எப்படின்னா, இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான காம்பவுண்ட் இருக்குது. என்னென்னா ஜிஞ்சரால், ஷோகோல் அப்படின்ற 2 காம்பவுண்டு. இது ரெண்டுமே உடல் எடையை சீக்கிரமே குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படின்னா, நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகமாக்கும். பொதுவாக நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெலோரிஸை சீக்கிரமே பேர்ன் பண்ணக்கூடிய தன்மையும் அதிகமாகும். இதனால் உடல் எடை ரொம்ப சீக்கிரமே குறையும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா பசியை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்குது. உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதனாலேயே நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க இல்லையா, இந்த உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து எப்போவுமே பசி உணர்வை கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால், ஷோகோல் அப்படின்ற 2 காம்பவுண்டில் அதிகமாக இருக்கிறதால பசி உணர்வு எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் இந்த தேநீர் குடிக்கும்போது வயிறு நிறைந்த அந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறைய இருக்குது. இந்த இஞ்சி எலுமிச்சை தேநீர் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான 3 நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். அது என்னென்னா, முதல்ல இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். எப்படின்னா, நம்ம இரத்த குழாயில் உள்ளே படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே சுத்தம் செய்து இரத்த குழாயை தூய்மையாக வைக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. இதனால் மாரடைப்பு மாதிரியான இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். நம்ம உடம்புல கல்லீரல் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்யும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஃபேட்டி லிவர்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. இந்த இஞ்சி எலுமிச்சை தேநீர் அடிக்கடி குடிக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி. எப்படின்னா, மெக்சிகன் நாட்டில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க இஞ்சியை வைத்து. இந்த இஞ்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி தேநீர் அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பை கேன்சர் செல்லெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மையும் இஞ்சியில் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இஞ்சி தேநீர் அடிக்கடி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய், சருமம் புற்றுநோய்னு எந்த ஒரு புற்றுநோயும் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை
பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். 2வது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.